ஒரு ஆண்டவர் ஒரு வெளிப்படுத்தல் காலையில் கொடுத்தார். எப்படி அப்படின்னா அவிசுவாசம் எப்படி வருது அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம். விசுவாசியாக இருக்கிறவங்களாம் விசுவாசி, அதாவது இயேசுஸை ஏற்றுக்கொண்டவங்களாம் விசுவாசி, இயேசுஸை ஏற்றுக்கொண்டவங்களாம் அவிசுவாசின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. ஆனால் நான் எதாவது அவிசுவாசி நினைக்கிறேன் தெரியுமா? இயேசு பக்கத்தில் இருந்து கூட நீ விசுவாசிகளாம் நீங்குது அவிசுவாசி. இதை நான் நினைக்கிறேன். என்னோட காலையில் அதை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் கூட இருக்கும்போது நீ அவரை நீ நம்பலன்னா நீ விசுவாசியா அவிசுவாசியா? அவிசுவாசிங்க. இப்போ அவர் நடந்துவான்னு சொல்லிட்டு அழைப்பை கொடுத்துட்டார். இவனும் அதுக்கு ஆயத்தமானவன் தான். மீனவன் நீச்சல் தெரியாதவன் இல்லை, நீச்சல் தெரிஞ்சவங்க காலை வச்சவங்க உலகத்துக்கு பயந்துட்டான் அப்படின்னா அங்கே அவிசுவாசம் உண்டாயிற்று. ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டான். வாசிகள் கண்டு பயந்து நடந்து போகையில் அமிழ்ந்து போகும்னு நினைச்சிட்டு இருந்தான். முடிஞ்சு போச்சு கதை நினைச்சான். அவிசுவாசம். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஒரு 8 மைல் தூரத்தில் இருப்பாரா? இல்லை வேற கண்ணில் இருந்தாரா? கண்ணெதிரே இருந்தார். அவனை என்ன நினைச்சான்? அமிழ்ந்து போனிச்சான். அந்த பயம் அவனை எங்கொண்டு போச்சு. இனி நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினைக்க வச்சு அவ்வளோதான். இதுதான் பெரிய விசுவாசம். எனக்கு போன வாரம்